இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ரீல்ஸில் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் பார்த்தோமா. ஸோ அதை வந்து குழந்தைங்க 2 பேரும் பார்த்துட்டு வந்து இதை நாங்கள் செஞ்சே தீர்வோன்ட்டு தீவிரமாக இறங்கிட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து ஊருக்கும் வந்தோமா. ஸோ வந்து தோட்டத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் கிடச்சிது. அதை வாங்கிட்டு வந்துட்டு அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸை மட்டும் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸை ஃபுல்லாக எடுத்துடணும். மேங்கோவை கட் பண்ணும்போது டாப்பை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதனால் அது கரெக்டாக எடுத்துக்கணும். மிக்சியை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாதாம் ஆல்ரெடி ஊற வச்சோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூட பிஸ்தா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சி வந்து ரொம்ப நேரம் போராடி ஒரு வழியாக மாட்டி முடிச்சாச்சு. மாட்டிட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் பால் பவுட்ரு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மில்க் மிஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி கூடவே ஆட் பண்ணாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பால் பவுட்ரு வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதை வந்து கையில் கொட்டிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். இந்த மாதிரி பால் பவுட்ரு யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே பாலும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கெட்டியாக வரணும். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோக்குள்ளே அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாப்பு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா லீக் ஆகாமல் கரெக்டாக ஃபிட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு 1 டே ஃபுல்லாக நாங்கள் வந்து ஈவினிங் பண்ணோம். ஸோ மறுநாள் வந்து ஆஃப்டர்நூன் தான் எடுத்து பார்த்தோம். நல்லா ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த மேங்கோவுக்குள்ளே ஸ்லைஸ் மேலே உள்ள தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. என் குழந்தைங்க 2 பேரும் நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.